அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். கபீர் ஒரு பெரிய கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கபீர் நல்ல அறிவாளி, எல்லா வேலையும் திறமையோடு செய்யக்கூடிய ஒரு நபர். அவனோட டீம்மேட்ஸை அவங்களுக்கு கொடுக்குற வேலையை அவன் வந்து ஒரு கண்ட்ரோல்டாகவே வச்சுருப்பான். நீங்கள் இப்படி தான் இந்த வேலையை பண்ணணும், நீங்கள் இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெடுபிடி வந்து எப்பயுமே அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்டே வச்சுட்டே இருந்தான். ஸோ இதே மாதிரி நாட்கள் போக போக அவனோட டீம் மெம்பர்ஸுமே எப்பயுமே பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு ரிலாக்ஸ்டாக வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்டு, அவங்களும் வந்து எதுக்கு எடுத்தாலும் இவன் சொல்கிறத கேட்காத மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் அவனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட இருந்து அவன் சந்தித்தான். உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு தெரியல. இப்படியே போயிட்டுருந்தா வேலையும் முடிக்க முடியாது, அவன்கிட்ட வேலை பார்த்துட்ருக்கிற நிறைய பேர் அவன் இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது. அப்போ அவனோட குரு ஒருத்தரை போய் அவன் பார்க்க போகிறான். போயிட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையும் அங்கே போய் சொல்கிறான். அப்போ அந்த குரு வந்து அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. நான் சொல்கிறத நீ செய், அதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு இந்த அன்றைக்கி நீங்கள் எனக்கு இவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தன்மையாக சொல்லிவிட்டு, அதுக்கு மேலே அவங்கள எந்த விதத்துலேயும் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்கள அப்படியே விட்டுடு, அவங்க போக்கில் அந்த வேலையை பார்க்கட்டும், நீ வந்து அவங்க பின்னாடியே நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் கபீர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. கபீரும் அவர் சொன்னதை கேட்டுட்டு அவங்க டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டு மீட்டிங் வச்சு, இந்தந்த வேலையை நீங்கள் இவங்க பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, எனக்கு இப்போ ஒரு வாரம் அப்படின்னா ஒரு வாரம் கழித்து எனக்கு ஒரு 20% அதில் நீங்கள் முடிச்சு காமிங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறான். மற்றபடி அவங்க பின்னாடியே வந்து அவங்கள இது பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கங்கிறது எதையுமே அவன் வந்து அவங்களுக்கு சொல்லலை. இதே மாதிரி போகுது. ஒரு வாரம் முடியுது, 2 வாரம் முடியுது. இப்போ ஒரு மாதம் கழித்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இதில் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்போ அவனையே நம்ப முடியாமல் ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று அவனை காத்துட்ருக்கு. என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பின்னாடியே இருந்து அவன் ஒன்றொன்றையும் பார்த்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப, அவங்க வந்து ஒரு 40 to 50% வேலையை தான் முடிச்சு கொண்டு வந்திருப்பாங்க ஒரு மாதத்தில். ஆனால் இப்போ அவங்க கிட்டத்தட்ட 70% வேலையை முடிச்சுருந்தாங்க. இதை பார்க்குறப்ப கபீருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் போயிடுச்சு. கபீரோட குரு சொன்னது வந்து இங்கே நடக்கிறதையும் பார்த்தான். அவன் என்ன தப்பு அத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருந்ததையும் அவன் உணர்ந்தான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வந்தது, யாரையும் நம்ம அடக்கி ஆளக்கூடாது, அவங்க வழியே அவங்கள விட்டுட்டு, அவங்க போக்கிலேயே அவங்கள விட்டு தான் நம்ம ஒரு வேலையை வாங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் கபீர் கற்றுக்கிட்டது. இதே மாதிரி தான் நம்ம உறவுகளாக இருந்தாலும், நம்ம வேலை செய்கிற இடமா இருந்தாலும், நம்ம ஒரு சிலர் வந்து நம்ம கூட இருக்கவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல்டாக அவங்க நம்ம சொல்கிறத மட்டும்தான் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது நம்ம அவங்கள வந்து நம்ம அடக்க நினைக்க அவங்க நம்மளை விட்டு தூரம்தான் போவாங்களே தவிர, எந்த விதத்துலேயுமே வந்து அவங்க நம்ம கூட சேர்ந்து இருக்க முடியாது, வேலை பார்க்கவோ இல்லை பயணிக்கவோ முடியாது. அதனால் அடக்கி ஆளாமல் அவங்கள விட்டு கொடுத்தாவே, விட்டு பிடிச்சாவே வாழ்க்கையில் உறவுகளும் சரி, வேலையும் சரி சுமூகமாக போகும். நன்றி.